ஹாய், இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் அண்டு டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ்னால் என்ன? இது வரைக்கும் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்தோம். இப்போ மார்க்கெட்டிங் மிக்ஸ் அதோட மீனிங் அண்டு டெஃபினேஷன்ஸை பார்க்க போகிறோம். இங்கே மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, 2 திங்ஸஸாக சொல்லுது. ஒன்று லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீடியன்ட்ஸ் தட் மேக் அப் தி மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸை எப்படி மேக்கப் பண்ணுது அப்படிங்கிறது, என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுது அப்படிங்கிற ஒன்று. தென் லிஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஹேவிங் பியரிங் ஆன் மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டிங் மிக்ஸுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மிக்ஸ் இஸ் எ பேக் ஆஃப் 4 செட் ஆஃப் வேரியபிள்ஸ், நேம்லி 4 விதமான வேரியபிள்ஸை நம்ம மார்க்கெட்டிங் மிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த 4ம் சேர்ந்தால் தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஒன்று ப்ராடக்ட் வேரியபிள், இன்னொன்று ப்ரைஸ் வேரியபிள், அனதர் ஒன் ப்ரொமோஷன் வேரியபிள் அண்டு ப்ளேஸ் வேரியபிள்ஸ். அதாவது பொருள், விலை, விற்பனை, சேல்ஸ், அதான் ப்ரமோஷன் சொல்கிறோம். தென் அடுத்தது இடம். இந்த 4ம் சேர்ந்தால் தான் ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒன்று நடக்கும். அந்த 4ம் சேர்ந்தது தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது சிம்பிள் வேர்ட்ஸை சொல்லும் போது மார்க்கெட்டிங் மீன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமாக நம்ம ஆஃபர் பண்ணலாம். இப்போது அந்த ஃபோமோடைய டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ். ஃபோமோடைய டார்கெட் என்னது? கன்சியூமர்ஸ். ஏன் கன்சியூமர்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக. ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ண போகிறோன்னா, கன்சியூமர்ஸ் வாங்கினா தானே நம்ம பொருளை விற்க முடியும். அந்த பொருளை விற்றா தானே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் அந்த ஒரு நிறுவனத்துடைய மெயின் டார்கெட் அப்படின்னு சொன்னால் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ எது வழியாக? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தேர் வாண்ட்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஹியூமனுடைய வாண்ட்ஸ் அண்டு நீட்ஸ் அதை பொறுத்து தான் அமையுது. அடுத்தது சச்சஸ் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மிக்சஸ் ஆஃப் 4 இன்க்ரீடியன்ஸ். என்ன 4 இன்க்ரீடியன்ஸஸ் வருது அப்படின்னா, நேம்லி ப்ராடக்ட் மிக்ஸு, ப்ரைஸ் மிக்ஸு, ப்ளேஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மிக்ஸு, ப்ரொமோஷன்ஸ் மிக்ஸு. அதே தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ மார்க்கெட்டிங் மிக்ஸஸ் என்னது? 4 வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் 4 மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸில் 4 மிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸஸ் அப்படின்னு சொல்லும் போது ப்ராடக்ட் மிக்ஸு, ப்ரைஸ் மிக்ஸு, ப்ளேஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் மிக்ஸு அண்டு ப்ரொமோஷன்ஸ் மிக்ஸ். ஓகேங்களா? அதான் வந்து மார்க்கெட்டிங்குடைய டெஃபினேஷன்ஸ். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா, எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸுடைய எலமெண்ட்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது தான். இது தான்ப்பா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ளேஸு, ப்ரைஸு, ப்ராடக்ட்டு, ப்ரொமோஷன்ஸு. என்ன ப்ளேஸ் பண்ணுதுன்னா, சேனல் இன்வென்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது லாஜிஸ்டிக்ஸ். அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ப்ரைஸு. லிஸ்ட்டு, ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். என்ன பண்ணுது? ப்ரைஸ் லிஸ்ட்டில் என்ன இருக்கும்? டிஸ்கவுண்ட் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். தென் அடுத்தது ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர், பிராண்ட், சர்வீஸ், இன்னோவேஷன், ஸ்டைல், இமேஜஸ். என்ன இருக்கும்? ப்ராடக்ட்டு ஃப்யூச்சரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். தென் அதோட இன்னோவேஷன்ஸ் என்ன மாதிரியான ஸ்டைல்ஸாக இருக்கும், என்ன மாதிரியான இமேஜஸஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு விதமான இமேஜ், ஒவ்வொரு விதமான ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஏர்டெல் லோகோ எடுத்துக்கலாம், ஜியோ லோகோ எடுத்துக்கலாம். அதெல்லாமே டிஃப்ரெண்ட். அதெல்லாம் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அடுத்தது ப்ரொமோஷன்ஸ். எப்படி ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ப்ரொமோஷன்ஸ், சேல்ஸ் ஃபோர்ஸ் பேக்கேஜிங். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ். எது ப்ரொமோஷன்ஸு? சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம சாம்பிள்ஸ் கொடுப்போம். இந்த பொருளை வாங்க, இல்லை ஆஃபரில் ஒரு பொருளை வாங்கினா பை கெட் 2 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம். சரிங்களா? அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்றுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். ப்ளேஸ்னால் என்ன, ப்ரைஸ்னால் என்ன, ப்ராடக்ட்னா என்ன, ப்ரொமோஷனாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு 5 மார்க் தான்ப்பா. எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது 5 மார்க் தான். ப்ராடக்ட்டு, ப்ளேஸு, ப்ரைஸு, ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இஸ் தி மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா ப்ராடக்ட். வித்தவுட் எ ப்ராடக்ட் தேர் கேன் பி நோ மார்க்கெட்டிங். ப்ராடக்ட் இல்லாமல் மார்க்கெட்டிங் கிடையாது. வித்தவுட் எ ப்ராடக்ட் இல்லாமல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எ ப்ராடக்ட் இஸ் எனி திங் தட் கேன் பி ஆஃபர்டு எ மார்க்கெட் ஃபார் அட்டென்ஷன், அக்யூசியேஷன்ஸ், யூஸ் ஆர் கன்சப்ஷன் தட் மைண்ட் சேஃப்டி ஆஃப் வாண்ட் ஆர் நீட்ஸ். ஓகேங்களா? அப்போது இது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் பண்ணி நீட்ஸும் தேவையும் ஃபில்லப் பண்ணணும்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போது ப்ராடக்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இஸ் தி மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கோட மெயின் எலமெண்ட்ஸே ப்ராடக்ட் தான். இப்போ வித்தவுட் எ ப்ராடக்ட் இல்லைன்னா மார்க்கெட்டிங் இல்லை. அது ஃபிலிப் கோடு சொன்னது. தென் அடுத்தது ப்ரைஸ்.
ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஸ்டு. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு விலையை கொடுத்து வாங்குறது தான் நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு அமௌண்ட் மானிட்டரி ஐட்டம்ஸை கொடுத்து வாங்குகிறோம். ஒரு பொருளை வாங்கும்போது மானிட்டரிஸ் ஐட்டம்ஸ் கொடுக்குறோன்னா அதுக்கு பேர் நம்ம ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரைஸ். அதாவது அமௌண்ட் சார்ஜ்டு ஃபார் தி ப்ராடக்ட். அமௌண்ட் என்ன, ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் ப்ரைஸு. ப்ரைஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ்டு ஃபார் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு பொருளை கொடுத்து ஒரு சேவைகளை வாங்குகிறோம், ஒரு பொருளோ ஒரு சேவையோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டு தான் என்ன சொல்கிறோன்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீசஸ். இதில் ஃபேக்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகுது? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு வருது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் என்னென்ன இருக்குன்னா, மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன்ஸ். இது 2 மார்க்கில் வரும். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்ன? மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸு, மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா காஸ்ட்டு, ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ். ஒன் மோர் சொல்கிறேன். ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக், ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன், காஸ்ட்டு, ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் அண்ட் டிமாண்டு, காம்படிஷன்ஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், லீகல் ஃபேக்டர்ஸ், ரெகுலரிட்டி ஃபேக்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளேஸ். பிளேஸ் எப்படி சொல்லலாம்? ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். பிளேஸை ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அப்போது அண்ட் எக்ஸலண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட், எக்ஸலண்ட் குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கலாம், இருந்தாலும் வித் எ காம்படிட்டிவ் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். ப்ரைஸும் இருக்கலாம், பொருளும் தரமாக இருக்கலாம். அப்போது பேக்கடு ஆப்பு பை எஃபிஷியன்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போனீங்கன்னா எவ்வளோ எஃபெக்டிவான ப்ராடக்டாக இருந்தாலும் அது என்ன ஆகிடும்? வேஸ்ட். அதுதான் சொல்கிறான், வில் பி அ வேஸ்ட் இஃப் இஸ் நாட் மூவ்டு ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் டு தி பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷன்ஸ் அட் எ அப்ராப்ரியேட் டைம். சரியான நேரத்திற்கு அந்த பொருளானது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண இடத்துலேருந்து கன்செப்ஷன் பண்ணுற இடத்துக்கு அது மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு வேஸ்ட்டு. அப்போது பிளேஸ் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோ. அதாவது அப்ராப்ரியேட், கரெக்டாக நம்ம ஷெட்யூல் பண்ண டயத்தில் பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு தி பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷனுக்கு மூவ் ஆகல அந்த குட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்தது 4th ப்ராடக்ட் மிக்ஸு, நேம்லி பிளேஸ் ஆர் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ஸ். ஓகேங்களா? அதான் சொல்லிட்டோம் ரைட் டைம். அதாவது சரியான நேரத்துக்கு சரியான பொருளை நம்ம ப்ரொடக்ஷன் பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் டு தி பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷன்ஸ். அதாவது ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண இடத்துலேருந்து கன்செப்ஷன் பண்ணுற இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேரலைன்னா அந்த பொருள் எல்லாமே வேஸ்ட். அப்போது பிளேஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ். என்ன மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அன் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் வித் காம்படிட்டிவ் ப்ரைஸ் cannot be achieve a desired சக்ஸஸ். அப்போ என்ன ஆகுது? ப்ரொமோஷன்ஸ் ஆகணும்னு சொன்னால் நிறைய காம்படிட்டிவ்ஸ் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம விலைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்ன மாதிரியான நம்ம வந்து பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ், ஆற்றல் மிக்க நம்ம நுகர்வோர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ரொமோஷன்ஸில் தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எப்படிலாம் நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எப்படி இருக்குது, எப்படிலாம் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம்? இன்டர்நெட் வழியாக கொண்டுட்டு போகிறோம், டெலிவிஷன்ஸ் வழியாக கொண்டுட்டு போகிறோம், ரேடியோ வழியாக கொண்டுட்டு போகிறோம், பிரிண்ட் வழியாக கொண்டுட்டு போகிறோம், நியூஸ் பேப்பர்ஸ், பில் போர்ட், மேகசின். இது வழியாக நம்ம இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா. இது என்னது? இது அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா. அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆகுது. நம்மளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது? ப்ரொமோஷன்ஸ் ஆகுது. அப்போது மார்க்கெட்டிங் மிக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அதில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா இந்த ப்ராடக்ட்டு, ப்ரொமோஷன், பிளேஸ், ப்ரைஸ் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல். நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெடிஷ்னல் வியூஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 பீசஸ்ன்னு சொல்லக்கூடியது ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன்ஸ், 4 பீசஸ். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அண்டு மாடர்ன். மாடர்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், பீப்புள், ப்ராசஸ், ப்ரோக்ராம். அதாவது பீப்புள், ப்ராசஸ், ப்ரோக்ராம், பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஓகேங்களா? தென் அடுத்தது தி
தி 4 பீசஸ். எது 4 பீசஸ் வருது? ப்ராடக்ட்டு, ப்ளேஸு, ப்ரைஸு, ப்ரொமோஷன்ஸ். இப்போ இதில் ஏதாவது ஒன்று அன்கண்ட்ரோலாகவும் ஃபாலோ ஆனாலும் என்ன ஆகிடும்? பிரச்சனை தான். இது இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம மார்க்கெட்டிங்ஸை ரன் பண்ண முடியாது. அப்போ ப்ராடக்ட் இன் வீச் கேட்டகரிஸ் வில் ஜெனரேட் எ பெட்டர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி டார்கெட் மார்க்கெட். மார்க்கெட்டை நம்ம டார்கெட் பண்ணோன்னா இது எல்லாமே நமக்கு பெட்டராக தேவைப்படுது. தேங்க்யூ.